தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீரினோடு வருவதினால், எதினா இது எதினா நீர் எனக்குள்ளே இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் என்னோடு இருப்பதினால். இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினால், எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினால். நம் தேவன் நம்மோடு இருக்கும்போது எப்பேற்பட்ட கசந்த மாறாவையும் அவர் மதுரமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தைரியமாய் சொல்லுவோம். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுன்று, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கேர்சல் செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். 2 குருடர்களை ஆண்டவராகிய இயேசு சுகப்படுத்தின சம்பவத்திலிருந்து சில காரியங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்து வருகிறோம். இந்த வாரம் கூட நாம் அந்த சம்பவத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு மனம் உண்டாவதற்கு காரணங்கள் என்னென்ன என்று சொல்லி இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது அவர்கள் இருவரும் இணைந்து ஆண்டவராகிய இயேசுவை தங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம்.
அப்போ அந்த இணைப்புக்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் இருவருக்கும் பார்வை இல்லாது இருந்தது. 2 பேருக்குமே பார்வை தேவைப்பட்டது. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இருவருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒருத்தர் கண்ணு தெரியாதவர், ஒருத்தர் காது கேட்காதவர், அப்படி அல்ல. 2 பேருக்குமே கண்ணு தெரியாது. அப்போ அந்த இடத்துல பார்க்குறோம், அவர்களுடைய தேவை ஒன்றாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். 2 பேருக்குமே அவங்க பார்க்க வேண்டும், எனக்கு கண் பார்வை தேவை என்கின்ற அந்த தேவையின் மத்தியில் அவர்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்கள் ஒருமனப்பட்டதற்கு காரணம் அவர்களுடைய சூழ்நிலைகளை ஒருவருக்கொருவர் அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. இப்போ கண் பார்வை இல்லாததுனால எவ்வளோ வேதனை, எவ்வளோ பிரச்சனை, பார்க்க முடியாததுனால எத்தனை தடைகள், தங்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமான வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு அவர்கள் வாழ்க்கையில் அன்றாட தேவைகளை தாங்கள் சந்தித்து கொள்வதற்கே மற்றவர்களை சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான சேலஞ்சஸ், பலவிதமான தேவைகள் அந்த கண் பார்வை இல்லாததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அப்போ அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் என்றால், அதே போல் ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறவர்களால் தான் அவர்களுடைய தேவை என்ன, அவர்களுடைய மனநிலை என்ன, அவர்களுடைய வேதனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் அவர்கள் இருவரும் அந்த இடத்துல ஒருமனப்பட முடிந்ததை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய வேதனையை ஒருவருக்கொருவர் சொல்லி கொள்ளும்போது, இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட நெருக்கம் அப்படின்னும் போது ஒருவருக்கு ஒருவர் தாங்கள் கடந்து போய்கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையை அவங்க புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக, ஒருவரை ஒருவர் பலப்படுத்தத்தக்கதாக அந்த இடத்துல அவர்களுக்குள் ஒரு மனம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் முதல் அந்த ஒரு மனத்துக்கு காரணம் அவருடைய தேவை ஒன்றாக இருந்தது. அப்போ நாம் சில நேரங்களில் சில பாதைகளை நம்ம கடந்து வந்திருப்போம். தேவன் நம்மை அந்த பாதையிலிருந்து தூக்கி எடுத்திருப்பார். நமக்கு ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை கொடுத்திருப்பார். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை தேற்றி இருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நாம் பார்த்திருப்போம். ஆகையால் நாம் கடந்து வந்த பாதையில் இன்னும் மீட்கப்படாத ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் நமக்கு தெரியும் அந்த பாதை எவ்வளோ கஷ்டமான பாதை, எவ்வளோ வேதனையான பாதை. அந்த பாதையிலேருந்து வெளியே வர முடியும், அதற்கு ஒரு வழி இருக்கிறது, அதை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்போ அவர்களுக்கும் அதை நான் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு உண்டாவது அது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையால் அதன் நிமித்தமாக அவர்கள் இருவருக்குள்ள ஒரு மனம் உண்டானது. நாமும் கூட நாம் விடுதலையாக்கப்பட்ட அந்த பகுதிகளில் இன்னும் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளாத ஜனங்களோடு நாம் அவர்களுக்கு போய் அவர்களுடைய சூழ்நிலை நான் புரிந்து கொண்டேன், நான் இந்த பாதையில் கடந்து வந்திருக்கிறேன், இந்த பாதையிலிருந்து மீண்டு வருவதற்கு, இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது என்பதை நாம் சொல்லும்போது அவர்கள் நீங்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை அவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து, ஆமாம் இப்படி தான் என் சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிந்திக்கும்போது அந்த ஒரு மனம் அந்த இடத்துல உண்டாகிறது. அந்த ஒரு மனதின் மூலமாக அவர்களுடைய சூழ்நிலை நீங்கள் புரிந்து கொண்டீங்க அப்படின்ற அந்த எண்ணமே ஒரு வாசலை, அவங்க இருதயத்தின் கதவை திறக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகையால் அந்த எண்ணம், என்னுடைய சூழ்நிலையை அவங்க புரிந்து கொண்டாங்க அப்படின்ற அந்த எண்ணம் அவங்க மனக்கண்களை திறக்கக்கூடியதாக, நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை, நீங்கள் சொல்லுகிற அந்த சத்தியம், நீங்கள் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தம் அவங்க இருதயத்துக்குள்ளே கடந்து சென்று அவர்களும் அந்த விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாய் மாறுகிறது. ஆகையால் தான் நாம் கடந்து வந்த பாதையை நம்ம நினைத்து பார்த்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் போய் ஆறுதலை சொல்ல வேண்டும், நாம் போய் விசுவாச வார்த்தைகளை அவர்களுக்கு நாம் பேச வேண்டும். அது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இதன் மூலமாக அவர்களோடு நாம் அந்த ஒரு மனதை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஒரு மனதின் மூலமாக அவர்களை மீட்டு எடுக்க கர்த்தர் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவாராக. ஆகையால் அந்த சூழ்நிலைகளை நீங்கள் நினைத்து பார்த்து
தேவனுக்கு நன்றி சொல்லி மற்றவர்களையும் மீட்டு எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக 2வது காரியம் நாம் பார்க்கும்போது, அவர்கள் இருவரும் அந்த இடத்துல எனக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருந்தார்கள். சில நேரத்தில் அந்த சூழ்நிலைகளின் நெருக்கம் இருக்கும்போது, இல்லை பல வருடங்களாக ஒரு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் ட்ரை பண்ணியும் அந்த காரியத்திலேருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, ட்ரை பண்ணுறதே ஜனங்கள் விட்டுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. என் வாழ்க்கையில் இப்படி தான் போல் இருக்குது, நான் என் வாழ்க்கை முழுவதும் இந்த பலவீனத்தையோ இந்த பிரச்சனையோ நான் சுமந்து கொண்டு தான் போகணும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு மனநிலைக்குள்ளே கடந்து வரும் பொழுது, அந்த இடத்துல அவர்கள் விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பில்லாமல் போகிறது. ஆகையால் இங்கே நம்ம பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு மனசோர்வுக்குள்ளே அவங்க இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட மனசோர்வுக்குள்ளே இருந்தாலும் அவர்கள் இருவரும் இணைந்து ஒருமனப்பட்டதின் மூலமாக, இல்லை இனி நாங்கள் இப்படி இருக்க போகிறது இல்லை, இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் மீண்டு வரப்போகிறோம், இதற்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்தார்கள். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, சிலர் பார்க்குறோம், நல்ல எல்லா நன்மையான காரியங்கள், அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருக்கும். அப்படின்னா ஒரு சொகுசு தளத்துக்குள்ளே அவர்கள் அப்படியே தங்கி விடுகிறதை நாம் பார்க்குறோம். எழும்பி பிரகாசிக்க மாட்டாங்க, எழும்பி ஆண்டவருக்காக செயல்பட மாட்டாங்க. அவங்க எனக்கு இது போதும், இந்த ஆசீர்வாதம் போதும், இந்த நன்மை போதும், நான் நினச்சது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற வாழ்க்கையில் இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது பிசாசு என்ன பண்ணுறான், இதை ஒரு சொகுசு தளமாக எப்படி அதில் தங்கி விடுகிறார்களோ, அதே போல் இந்த பிரச்சனை இது உன் வாழ்க்கையிலேருந்து இது பிரிக்கவே முடியாது, இதில் தான் நீ வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு மனநிலையை போட்டு அந்த லைஃப்பில் அவங்க செட்டில் ஆகிறதுக்கு பிசாசு தவறான எண்ணங்களை அவங்க சிந்தனையில் போட்டு வைப்பதினால, என் வாழ்க்கை இவ்வளோ தான், நான் என் வாழ்க்கை முழுவதும் இந்த பிரச்சனையோடு தான், அந்த வியாதியோடு தான் நான் இருந்தாகணும். சில நேரத்தில் டாக்டர் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த வியாதிக்கு தீர்வே கிடையாது, இல்லை ஆயுசு நாட்கள் முழுவதும் நீங்கள் இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட வார்த்தைகள் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கேட்டு 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 இனி என் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவுக்குள் ஜனங்கள் கடந்து வருகிறாங்க. அந்த வாழ்க்கையே எனக்கு போதும் அப்படின்னு அதுலேயே செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இராதபடிக்கு நாம் எழும்ப வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசுவே 38 வருஷம் அங்கே அந்த பெதஸ்தா குளத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் அங்கே இருந்த அந்த மனிதனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கேட்குறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? அப்போ காரணம் என்ன? அவ்வளோ வருஷம் அந்த பலவீனத்தில் எந்திரிச்சு நடக்க முடியாமல் படுத்த படுக்கையா அந்த இடத்துல அப்படியே கிடந்து, இதிலிருந்து நான் வெளியில் வரணுமா, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே அந்த மனிதன் கடந்து போய் சோர்ந்து போய் கிடக்கிறதை ஆண்டவராகிய இயேசு அங்கே பார்த்தார். அது மட்டுமல்ல, அந்த மனிதனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு அதை கேட்ட பொழுது அவர் சொன்ன காரியம், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் சுகமடையணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னை கொண்டு போய் அந்த குளத்தில் இறக்குவதற்கு, முதல் நபராக இறக்குவதற்கு, அந்த தூதன் தண்ணீரை கலக்கின உடனே என்னை இறக்குறதற்கு யாருமே இல்லை. நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன், ஆனால் என்னால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு அந்த மனிதன் சொன்ன பொழுது இயேசு உடனடியாக அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆகையால் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், என் பிரச்சனையை நானே வச்சுக்கிறேன், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படி இல்லாதபடிக்கு, இல்லை இந்த பிரச்சனையோடு தான் என் வாழ்க்கை, இதோட நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்குள்ளே நம்ம வராதபடிக்கு சத்துரு இப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்கிறவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட எண்ணங்களை, நெகட்டிவான எண்ணங்களை கொடுத்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, சுகத்தை, நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அவன் தடை பண்ணி போடுகிறவனாக இருக்கிறான். உன் வாழ்க்கை இவ்வளோதான், நீ உனக்கு இதிலேருந்து மீண்டு வர முடியாது அப்படின்ற எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடாதிருப்பீர்களாக. ஏனென்றால் தேவன் நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், சுகத்தோடு வாழ வேண்டும், பலத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் நமக்காக சகலவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். இனி நாம் அதை விசுவாசிக்கும் போது
அதை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆனால் பிசாசு அதை நாம் விசுவாசிக்காதபடிக்கு இப்படிப்பட்ட தடைகளை, எண்ணங்களை அவன் கொண்டு வந்து போடுகிறவனாய் இருக்கிறான். ஆகையால் இப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து நாம் வெளியே வரணும். நாம் அதை மேற்கொண்டு இந்த தடைகளை நாம் தகர்த்து எறிந்து என்னால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எனக்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்து எழும்பும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட எண்ணங்களை பிசாசு விதைக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், நம்பணும். ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பான்னு சொன்னால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம நம்பி செயல்படணும். அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சத்ருவானவன் இப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்கும் பொழுது அந்த எண்ணத்திற்கு நாம் இடம் கொடாதபடிக்கு, ஆமாம் ஆமாம் அப்படி தான் அப்படின்னு அதை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்? அப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது, அப்படிப்பட்ட எண்ணத்தை பிசாசு விதைக்கும் போது அது அப்படி அல்ல என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசி அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த வார்த்தை, அவன் சொல்கிற அந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறாது, ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை முன்பாக ஒரு ஷீல்டாக நீங்கள் பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைத்து, இதுதான் சத்தியம், இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பிசாசு போடுகிற எண்ணத்திற்கு நீங்கள் எதிர்த்து இந்த வார்த்தையை கொண்டு நிற்க வேண்டும். ஒருவேளை சுகம் வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகி விட்டீர்கள், சுகமாவீர்கள் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆனால் சுகமாகி விட்டோம் என்று சொல்லி நமக்கு புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் இருக்குது. அப்போ நம்ம சுகமாகி விட்டோம் என்றால் நாம் பலவீனமாக இருக்க முடியாது. அவரோட எனக்காக சிலுவையில் பாடுகளை சுமந்து தீர்த்து விட்டார், வியாதிகளை சுமந்து தீர்த்துட்டார். இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எண்ணம், இந்த சொல், இல்லை மனிதர்கள் பேசுகிற காரியம் என் வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் அதை விசுவாசித்து நீங்கள் செயல்படும் பொழுது சத்ரு இப்படிப்பட்ட எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கையில் விதைக்க இடம் நீங்கள் கொடுக்காத பொழுது நீங்கள் ஜெய வாழ்க்கை வாழ்வீர்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த சூழ்நிலையை மேற்கொண்டு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் வசனம் அதை தான் சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நம்ம பார்க்கும்போது அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்கிறோம் என்று சொல்லி வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவர் பலவீனப்பட்டதாக நம்ம பார்க்கவே முடியாது. அவர் எந்த சத்ருவின் கிரியையினாலும் அவர் பாதிக்கப்பட்டதாக நம்ம பார்க்கவே முடியாது. எந்த பிரச்சனையும் அவரை பயமுறுத்தினதாக நம்ம பார்க்கவே முடியாது. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர், அசுத்த ஆவிகளை அதட்டி வெளியேற செய்தவர், வியாதிகளிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வாழ்க்கையை நாமும் வாழ முடியும். இப்போ மற்றவர்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கும் நீங்கள் நிச்சயமாக அதை செய்து கொள்ள முடியும். நீங்கள் சுகமாக இருக்க முடியும், நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும், நீங்கள் ஜெயமாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, மற்றவருடைய வாழ்க்கையில் அந்த ஜெயத்தை கொடுக்க முடியும், மற்றவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியும், உங்களால் மற்றவங்களுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்க முடியும், விடுதலையை பெற்றுக் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமையை ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது, பலவீனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், இந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ள முடியாது, ஏனென்றால் நான் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன்,
அந்த ஸ்தானத்தை எனக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அவரை போலவே நான் இந்த பூமியில் இருக்கிறேன். அவர் செய்ததை என்னால் செய்ய முடியும். அவரை எது தொட முடியலையோ அது என்னையும் தொட முடியாது. அவரை எது தோற்கடிக்க முடியலையோ அது என்னையும் தோற்கடிக்க முடியாது. அப்படிப்பட்ட வெளிப்பாடு உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நீங்கள் எப்படி சிந்திப்பீங்க? இந்த பலவீனம் என் சரீரத்தில் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் இந்த இப்படிப்பட்ட வியாதியோடு நான் எப்படி வாழ முடியும்? நான் தேவனுடைய பிள்ளையாச்சே. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நான் சுகமாக தானே இருந்து ஆகணும். நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் எப்படி மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியும்? அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட முடியாதே. ஆண்டவருடைய பிள்ளைகள் சுகமாக இருக்க வேண்டும், வெற்றியாக இருக்க வேண்டும். அதுதானே வசனம். அப்படி தானே வசனம் சொல்லுது. அப்போ கிறிஸ்துவை போல் நான் இருக்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக தான் இருக்க வேண்டும். அந்த ஒரு வெளிப்பாடு நமக்குள்ளே காணப்படும் போது நான் பலவீனத்தில் இருக்கிறேன், நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், நான் பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வதுக்கு நம்ம பெருமைப்பட மாட்டோம். நாம் வெட்கப்படுவோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. தோத்து போகிற மனநிலை, சோர்ந்து போகிற மனநிலை, இல்லை என் வாழ்க்கை இவ்வளவுதான், இந்த வியாதியோடு தான் நான் இருக்கணும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவே முடியாது. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்கிறேன். என் வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனுடைய நாமத்தை ஜனங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்வேன். அப்படிப்பட்ட ஸ்தானத்தை தான் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அந்த வசனத்தின் வெளிப்பாடோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய சூழ்நிலை நிச்சயமாய் மாறும். நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். உங்களை விடுதலையை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. உங்கள் சுகத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதற்காக என்ன செய்யணும் அதை நீங்கள் செய்வீங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் எதிர்பார்த்து அதற்கேற்ற காரியங்களை செய்வீங்க. சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான காரியங்கள், நான் சுகமாக இருக்கிறேன் என்று எழும்பி நீங்கள் செயல்பட துவங்குவீங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அந்த இருவரையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், நீங்கள் உங்களுக்கு சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னப்போ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர்கள் எதிர்பார்த்ததை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் விசுவாசத்தோடு எதிர்பார்த்து செயல்பட்டார்கள். அந்த இடத்துல சோர்ந்து போகிறப்போட சூழ்நிலை இருந்துச்சு. கூப்பிட்டப்போ ஆண்டவர் கேட்காதது போல் வீட்டுக்கு போயிட்டார். ஆனால் வீடு வரைக்கும் கடந்து சென்று அங்கே போய் சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ வார்த்தையை விசுவாசித்து அவர்கள் செயல்பட்டார்கள். செயல்பாடு, அப்போ வார்த்தையின்படி நடப்பது அது அவசியம். அப்போ வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல நம்முடைய விசுவாசத்தை நாம் செயல்படுத்துகிறோம். நாம் விசுவாசத்தை செயல்படுத்தும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். மார்க் 9:23 நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உன்னால் விசுவாசிக்க முடியும் அப்படின்னா எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கை நாம் வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். நிச்சயமாக நடக்கும். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சாதகமாக இருக்கும், நன்மையாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள், கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்கின்ற வெளிப்பாடோடு இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்வார்கள். வெற்றி வாழ்க்கையை தான் வாழ்வார்கள். அவர்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கையை போல இருக்காது. அவருடைய வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கையாக இருக்கும். அவங்கள பார்க்கும்போதே நம்ம சொல்லலாம், இவங்க வித்தியாசமானவர்கள், இவங்க வாழ்க்கையில் தீமை அண்டவே முடியலை. எத்தனை பேர் தீமை செய்யணும்னு நினச்சாங்க, ஆனால் யாராலையும் கிட்ட நெருங்க முடியல. இவங்க விசேஷித்தவர்கள், இவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறவர்கள், இவர்கள் வெற்றியாளர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான் இருக்குது, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் தான் இருக்குது, மகிமையின் மேல் மகிமைக்குள்ளே தான் அவங்க கடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லத்தக்க வாழ்க்கையை நிச்சயமாய் நாம் வாழ முடியும். எப்பொழுது? நாம் விசுவாசிக்கும் பொழுது. விசுவாசிக்க கூடுமானால் நீ விசுவாசி. அப்பொழுது எல்லாவற்றிலும் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும். கலாத்தியர் 5:20
விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ இந்த பட்டியலில் காணப்படுகிற ஒரு காரியம் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது செல்ஃபிஷ் ஆம்பிஷன் அப்படின்ற ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. செல்ஃபிஷ் ஆம்பிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுயநலமான குறிக்கோள்கள். இப்போ நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அப்போ நான் எதற்காக சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன்? என்னுடைய நன்மைக்காக. நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்காகவா? அப்போ அது என்ன பார்க்குறோம்? தன்னுடைய காரியத்துக்காக, தன்னுடைய நலனுக்காக. அப்போ தனக்காக ஒரு காரியம் வேணும் அப்படின்னு நம்ம செயல்படும்போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணாதபடிக்கு, பரலோக ராஜ்யத்துக்கே அது ஒரு தடையாக மாறி போகிற அளவுக்கு அந்த காரியம் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ சுயநலமான வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ ஏன் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் நம்ம நினைக்கிறோம்? ஒன்று, ஆண்டோடைய நாமத்துக்கு நம்ம மகிமையாக இருக்கணும். இன்னொன்று, இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக நான் ஜீவிக்க வேண்டும். யோவான் 11:4 வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு வியாதி ஒரு மனிதனுக்கு வந்தப்ப அந்த வியாதியை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய நாம மகிமைக்காக மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ சில நேரத்தில் நம்ம சில கடினமான பாதையில் கடந்து போக நேரிடலாம். ஆனால் தேவன் அதை தன்னுடைய மகிமைக்காக அதை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய சுய நலத்துக்காக அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட நன்மை நம்ம பெற்றுக்கொண்ட நாம் நமக்காக வாழாதபடிக்கு நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் எனக்கு சுகப்படுத்தியிருக்கார், உங்களுக்கும் சுகப்படுத்துவார், உங்களுக்கும் நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் பெற்றுக்கொண்டு அமைதலாக இருந்துட்டேன்னா அது சுயநலமான ஒரு காரியம். நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன்னா ஒன்று, நான் தேவனுக்கு மகிமையை செலுத்தணும். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்துலேருந்து எனக்கு விடுதலையை கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம பார்க்குறவங்ககிட்டலாம் நம்ம சொல்லணும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம சொல்லணும், எனக்கு சுகம் கொடுத்த தேவன் உங்களுக்கும் சுகம் கொடுப்பார். அப்போ அந்த சுயநலம் என்கின்ற அந்த வளையத்திலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க, வெளியே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுறீங்க. அதை தான் தேவன் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். யோவான் 9:1-3 நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆகையால் இங்கே நம்ம பார்க்கும்போது தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் அவருடைய நாம மகிமைக்காக செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். சில நேரத்தில் ஏன் இப்படி, ஏன் அவங்களுக்கு அப்படி அப்படின்னு சில கேள்விகளெல்லாம் நம்ம கேட்குறோம். ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் அவருடைய நாம மகிமைக்காக, அவர் கிரியை செய்யும்படியாக, அவர் நம்மை மீட்டு எடுக்கும்படியாக எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலை ஆண்டவரால் மாற்ற முடியாதுன்னு எந்த சூழ்நிலையுமே கிடையாது. எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவர். நிச்சயமாய் நாம் விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையில் இருக்க வெளிப்பாடு நம்ம பெற்றுக்கொண்டு இருப்போம் என்றால் எல்லா சூழ்நிலைகள் மேலும் நாம் ஜெயம் எடுத்து ஒரு சாட்சியாக நிச்சயமாய் நாம் ஜீவிக்க முடியும். அடுத்ததாக அந்த இருவரும் ஒருமனப்பட்டதற்கு காரணம், அவர்கள் இருவரும் ஒரே வழியை தெரிந்து கொண்டார்கள். தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே பாதையை தெரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் நம்ம பார்க்குறோம், சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், ஸோ பலவிதமான காரியங்களை அவங்க ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், மந்திரவாதிகிட்ட கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் மேபி அதை ட்ரை பண்ணினாங்களா இல்லை ட்ரை பண்ணலையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் பார்வை இன்னும் அடையவில்லை. ஆகையால் அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க, இயேசுவினிடத்தில் நாம் போக வேண்டும்,
அவர்தான் என்னோடக்கு வழி. ஸோ அவர்கிட்ட போய் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்ற தீர்மானத்தை இருவரும் எடுத்தபடினால் அவங்களுக்குள்ள ஒரு மனம் காணப்பட்டுச்சு. அப்போ இயேசுவை நாம் மையமாய் கொண்டிருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மனம் உண்டாகிறது. தங்களுடைய விடுதலைக்கு இயேசுதான் வழி என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இஸ் த வே, அவர்தான் வழி. அப்போ அதை தெரிந்து கொண்ட பொழுது, இயேசுவே வழி என்பதை அவர்கள் தெரிந்து கொண்ட பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மனம் உண்டாச்சு. என்னுடைய சுகம் அவர் மூலம் மட்டும்தான். ஸோ அந்த வழியை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், 2 பேரும் தெரிந்து கொண்டாங்க. அதனால் ஒருமனப்பட்டு அவர்கள் இயேசுவை தேடி வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், நானே வாசல், என்னுடைய உள்பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அதை தான் இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவே வழி என்பதை அறிந்து கொண்டபடினால இயேசுவினிடத்தில் வந்து அவர்கள் முழுமையான மேய்ச்சலை, நன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பார்வையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகையால் அவர் வழி என்பதை அறிந்து கொண்டு என்ன பிரச்சனையா, என்ன வியாதியா, எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை, எப்படிப்பட்ட கடனில் நீங்கள் நெருக்கி கொண்டு இருந்தாலும், மரண பள்ளத்தாக்கில் நீங்கள் இருந்தாலும், பாதாளத்தில் நீங்கள் இருந்தாலும், உங்களை தூக்கிவிட முடியவே முடியாது, யாருக்கும் திராணி இல்லை நீங்கள் நினச்சா கூட தேவனால் உங்களை விடுவிக்க முடியும். அவர் ஒருவரே வழியாய் இருக்கிறார். நீங்கள் பலவிதமான வழிகளை நீங்கள் முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் இயேசு வழி என்பதை அறிந்து கொண்டு அவரிடத்தில் நீங்கள் ஓடி வரும் பொழுது நிச்சயமாய் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். கடைசியாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் குமாரனாக இருக்கிறார், அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாகவும் அவரை குறித்த அறிவில் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் இருக்கும்படியாகும். அப்போ விசுவாசத்தில் ஒருமனப்பட்டு நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். நாம் விசுவாசத்தில் ஒருமனப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யார் மேலும்? கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது, யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு மனம் உண்டாகுது. அதுதான் நம்ம ஐக்கியம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? சபை என்கின்ற ஐக்கியத்தில் ஒரு மனதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் எல்லாருக்குமே மையம் இயேசு தான். இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், இயேசுவை உயர்த்துகிறார்கள், இயேசுவை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்போ அந்த இடத்துல இயேசு தான் மையமாக இருக்கிறார். அதன் மூலமாக தான் அந்த இடத்துல ஒரு மனம் உண்டாகிறது. அந்த ஒரு மனதை தேவன் விரும்புகிறார். அவரை மையமாய் கொண்டு அவர் மேல் விசுவாசத்தை வைத்து அவருடைய விசுவாசத்தில் நாம் பெருகும்படியாக, அந்த விசுவாசத்தின் மூலமாக ஒரு மனம் உண்டாகும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆகியால் விசுவாசத்தில் நிலை நிற்போம். விசுவாசத்தின் மூலமாக ஒரு மனம் உண்டாகட்டும். ஒரு மனத்தின் மூலமாக அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர் அப்பா. உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. இந்த நாளில் கர்த்தாவே அப்பா ஒருமனப்படும் பொழுது அப்பா கர்த்தாவே நீர் நன்மை செய்கிறீர். ஒரு மனதற்கு காரணமாக இருக்கிற அப்பா சில காரியங்களை இன்றைக்கி நாங்கள் தியானித்தோம் அப்பா. அப்பா எங்களுக்கும் அப்பா உம்மோடு இணைக்கப்படத்தக்கதாக ஒரு மனதை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக. விசுவாசத்தில் நாங்கள் ஒருமனப்பட, நீரே வழி என்பதில் நாங்கள் ஒருமனப்பட, எங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு, எங்களுக்கு நிச்சயமாய் நன்மை உண்டு என்பதில் நாங்கள் ஒருமனப்பட, அப்பா எங்களை போல கடந்து போன பாதையில் இருக்கிறவர்களோடு நாங்கள் ஒருமனப்பட்டு அவர்களை மீட்டு எடுக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அப்பா
அவர்கள் நெகட்டிவான எண்ணங்களை விட்டுவிட்டு இயேசுவின் நாமத்தினால இயேசுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற இந்த வேளையில், வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற இந்த வேளையில் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிப்பாடை அப்பா நீர் உறுதிப்படுத்தி, அப்பா சத்ருவை எதிர்த்து நிற்கத்தக்கதான வல்லமையும் பலனையும் இந்த நேரத்தில் நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர்களை வெற்றியாளர்களாய் நீர் மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.